இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கிரிக்கெட்ல பேஸ் பண்ணி வந்த பயோபிக் மூவிஸ் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மூவிஸ் இருக்கு. அதுல ரொம்ப ஸ்பெஷலா நோட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா MS தோனி தி அன்டோல்ட் ஸ்டோரி, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சச்சின் ஏ பில்லியன் ட்ரீம், அதுக்கு அடுத்துதான் வந்தது 83. ஓகேங்களா, இந்த 3 படமும் பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் பேஸ் பண்ணி கிரிக்கெட்டர்ஸ் பேஸ் பண்ணி வந்த பயோபிக் ஃபிலிம். நான் சொல்றது பயோபிக் ஃபிலிம். அதுல ஒரு அடுத்த ஒரு திரைப்படமா வந்திருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா 800. ஓகேங்களா, 800. அதாவது நம்ம முத்தையா முரளிதரன் இருக்காங்களே, ஸ்ரீலங்கா பிளேயரு, ஆனா நம்ம தமிழால் தான். ஓகேங்களா, நம்ம தமிழன் தான். நம்ம தமிழன் ஒரு சாதனையை படைச்சிருக்காப்புல. டெஸ்ட் மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா 800 விக்கெட்டை பதிவு செஞ்சு 800வது விக்கெட்டை 2010ஆம் ஆண்டுல பதிவு செஞ்சு ஒரு மகத்தான சாதனையை படைச்ச ஒரு பவுலர். ஓகேங்களா, ரைட் ஆஃப் பிரேக் ஸ்பின் சொல்லுவாங்க. ஆமா, ஆஃப்ல போடுற ஸ்பின்னர். ஓகேங்களா, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் 800 அப்படியாது, அதாவது 800 அப்படிங்கிற ஒரு திரைப்படமா வெளியிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அந்த திரைப்படத்தை பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு ரிவ்யூ கொடுத்துறேன், மேலோட்டமான ஒரு ரிவ்யூ. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆக்சுவலா என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறது அடுத்து சொல்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் அருண் மனோஜ்குமாரோடைய சோஷியல் மீடியா ஐடிஸ் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு, அபவுட்லயும் இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வரும். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணிடுவோம், அப்புறம் பேசுவோம். ஓகேங்களா, இந்த MS ஸ்ரீபதி அவங்க தான் இந்த 800 திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. இதுல நடிச்ச ஸ்டார் காஸ்ட் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாரிங் பண்ண காஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா மாத்தூர் மிட்டல், அதாவது மதுர் மிட்டல் நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய முந்தைய திரைப்படம் உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆஸ்கார் வென்ற த ஸ்லம் டாக் மில்லியனர் படத்துடைய கதாநாயகனா நடிச்சிருக்காரு. ஓகேங்களா, அதுல ஒரு ஆக்டரா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மஹிமா நம்பியார், நம்ம தமிழ் சினிமாவில் உள்ள ஒரு ஆக்ட்ரஸ். இப்போ முன்னாடி ஒரு ரத்தம்ங்கிற ஒரு திரைப்படத்துல நெகட்டிவ் ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த ரோல்ல பாத்தீங்க அப்படின்னா மலர்மதி அப்படிங்கிற ரோல், அதாவது முத்தையா முரளிதரர்களுடைய மனைவி ரோல்ல அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க இந்த படத்துல ஹீரோயின். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வடிவுக்கரசி அம்மாள், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வேலராமமூர்த்தி, இப்ப பாத்தீங்க அப்படின்னா எதிர்நீச்சல் சீரியல்ல ஆதி குணசேகரன் கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சிருக்காப்ல இல்ல அவரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாசர் அவர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முத்தையா முரளிதரனுக்கு அம்மாவை நடிச்சவங்க இந்த காலா படத்துல ஒய்ஃபா நடிச்சிருப்பாங்களா, அந்த கதை அவங்க தான் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அவங்க பேர் எனக்கு சரியா தெரியல, ஸோ அதை நான் மன்னிச்சுங்க. அது தெரிஞ்சா அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அண்ட் இந்த மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதுல நிறைய என்னன்னா ஸ்ரீலங்கால நடக்கிற பேசிஸ்ல நடக்கிறதுனால ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால எப்படி இருக்குமோ அந்த செட்டு, அந்த அட்மாஸ்பியர் அப்படியே கரெக்டா ரீக்ரியேட் பண்ணி நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க்கு, ஆர்ட் ஒர்க்கு, எடிட்டிங்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பயோபிக்கு வித் டாக்குமெண்ட்ரி அந்த மாதிரிலாம் போர் அடிக்காம பயோபிக் ஃபிலிமா ஒரு அழகா நமக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இதுல எப்பயுமே பாத்தீங்கன்னா ஓப்பனிங் சீனே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு திரைப்படம்னா ஓப்பனிங் சீன்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அந்த டே இப்ப ஏப்ரல் 17, 1972 தான் முத்தையா முரளிதரன் அவர்கள் பிறந்திருந்தாங்க. ஸோ அந்த சீனை, அதாவது அந்த சினாரியோ காட்டல. ஓகேங்களா, இந்த பிறந்த மாதிரி சீனு, இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி சீனு, இந்த பிரசவம் வர சீனு, அந்த மாதிரிலாம் எதுவும் காட்டாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ளே போயிட்டாங்க. ஓகேங்களா, கிரிக்கெட்டை பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு விவரமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் முத்தையா முரளிதரன் அவர்களுடைய கிரிக்கெட் பயணத்தை மட்டுமே மையமா வச்சு எடுத்தார். அதாவது அவங்களோட ஃபேஸ், அவங்களோட ஸ்ட்ரகிள் ஃபேஸ்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சு. ஓகேங்களா, ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை, யாழ்ப்பாணத்தில் சிங்களத்தர்களுக்கும் தமிழர்களுக்கும் நடந்த ரயட்ஸ், இந்த ரயட்டு, கம்யூனல் ரயட்ஸ், இந்த மாதிரியான மேட்டர்லாம் இருந்தது ஒரு பக்கம். அது இருந்தாலும் மறுபக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாவே முத்தையா முரளிதரன் அவர்களுடைய கிரிக்கெட் பயணத்தை பேஸ் பண்ணி தான் இந்த திரைப்படத்தை கொண்டு போனாங்க. ஸோ அதனாலே இந்த திரைப்படத்தை நீங்க தாராளமா பார்க்கலாம். இதுல வேற எந்த ஒரு வயலேஷன் கண்டென்ட்டும் இல்ல. நார்மலா ஒரு படம் அப்படியே கிறிஸ்பா கொண்டு போயிருக்காங்க. 2 மணி நேரம் 31 நிமிஷம் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த திரைப்படம் பாத்தீங்க அப்படின்னா ஜியோ சினிமால இருக்கு. ஓகேங்களா, போய் நீங்க கைண்ட்லி பாருங்க. ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் தான். ஓகேங்களா, ஃப்ரீயா அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த படத்தை நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் படம் பார்க்கணும் இல்ல, ஃப்ரீயாவே நீங்க படம் பார்க்கலாம். ஓகேங்களா, இப்ப முத்தையா முரளிதரன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆரம்பிக்கலாமா? 1972ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா முத்தையா லக்ஷ்மி அம்மாள் இவங்களோட தம்பதியர்ல பிறந்த
பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா முத்தையா முரளிதரன். ஓகேங்களா, முரளிதரன். ஓகேங்களா, அவங்களுடைய முரளிதரன்கிற பேரு, முத்தையாங்கிறது அவங்க அப்பா பேரு. எப்பயுமே நம்ம இந்தியர்கள், நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்பா பேரை வந்து பின்னாடி வைப்பாங்க. பேருக்கு முன்னாடி இனிஷியலா வச்சாலும் பேருக்கு பின்னாடி தான் அப்பாவோட பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து என் பேர் அருண்குமார் அப்படின்னா அருண்குமார் முருகேசன் அப்படி தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஆனா இங்க வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஓகேங்களா, முத்தையா முரளிதரன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்க அப்பா பேரை முன்னிலைப்படுத்தி அவங்க பேரை பின்னாடி வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து இந்த ரேஷன் கார்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப கொடுத்துருக்க ஸ்மார்ட் கார்டுலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா முருகேசன் அருண்குமார், முருகேசன் மனோஜ், முருகேசன் சாந்தி அந்த மாதிரி தான் இருக்கும். அப்பா பேரை முன்னிலைப்படுத்தி, அதாவது குடும்ப தலைவரோட பேரை முன்னிலைப்படுத்தி அப்படி இருக்கும். ஓகேங்களா, அந்த ஒரு ஃபார்மேட் வந்து 1970s வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே தொடர்ச்சியாக கிரிக்கெட் கரியர்லையும் தன்னோட பேர் அந்த அந்த ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ 1972 அவங்க பிறந்தாங்க. தன்னுடைய 5வது வயது, அதாவது 1977 பார்த்தீங்க அப்படின்னா யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரயட்ஸ் நடக்குது. தமிழர்கள்லாம் வந்து அந்த இடத்துல வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய ரயட்ஸ் நடக்குது. அந்த இது பார்த்தீங்கன்னா சிங்களத்திற்கும் தமிழர்களுக்கும் நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மலாம் வந்து நாடு பெயர்ந்தவங்க, நம்ம வந்து உண்மையாக இந்த ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க கிடையாதுங்கிற மாதிரி ரொம்ப நெருடலாக வந்து வடிவுகரசி அம்மா வந்து டைலாக்காக சொல்லி எமோஷனை கொஞ்சம் அழகாக வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா முத்தையா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வேல ராமமூர்த்தி அவர்கள் தான் அந்த முத்தையா கதாபாத்திரத்தை எடுத்து நடத்தினாங்க. வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கட் ஃபேக்டரி வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து பிஸ்கட் ஃபேக்டரியை வந்து ரன் பண்ண முடியல. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கண்டிக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. ஓகேங்களா, கண்டிக்கு ஷிஃப்ட் ஆனோடனே அங்கே இருக்கிற செயின்ட் ஆண்டனி ஸ்கூல்ல இருந்து சேர்த்து விட்றாங்க, படிக்கிறாங்க. நானும் செயின்ட் ஆண்டனிஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் இங்கே வேதாரண்யத்தில். ஆனால் அங்கே வந்து ஆல்ரெடி அங்கே ஒன்று இருந்திருக்கு, செயின்ட் ஆண்டனிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அங்கே ஒரு ஸ்கூல் இருந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முரளிதரன் அவர்களை வந்து ஹாஸ்டலில் சேர்த்து விட்றாங்க. ஓகேங்களா, ஏன்னா இங்கே வந்து அவங்கள சேஃபாக வச்சுக்கணுங்கிறதுக்காண்டி. ஏன்னா தமிழில் எந்த ரயட்ஸ் என்ன ஸ்ரீலங்காவில் வந்து அப்போ வந்து தமிழர்களுக்கும் சிங்களத்திற்கும் வந்து பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தது வந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த டைமில் வந்து தன்னுடைய பையனை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க அம்மா வந்து ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுறாங்க. அங்கே வந்து அவர் வந்து ரொம்ப அரகண்டாக இருக்காப்புல, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறாப்புல, அவர் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுறாப்புல. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அந்த இதில் வந்து ரெவரண்ட் ஃபாதராக ஒருத்தர் இருப்பார். அந்த ரெவரண்ட் ஃபாதர் வந்து கிரிக்கெட் வந்து விளையாட சொல்லுவார். அவருக்கு ஆல்ரெடி ஒரு கிரிக்கெட் மேலே ஆர்வம் இருக்கு. ஏன் அவங்க அப்பாவுக்கே வந்து கிரிக்கெட் மேலே ஆர்வம் இருக்கும். அதாவது வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச விளையாட்டு நம்மளாம் விளையாட முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்க அப்பாவுக்கே. ஓகேங்களா, ஆனால் இந்த பையன் வந்து விளையாடுறப்பல எப்படின்னா 1983 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவலில் ஜூனியர்ஸ்க்கான கிரிக்கெட், அதாவது 10 வயசு 13 வயசு இருக்கிறப்ப, ஓகேங்களா, 13 வயசு அந்த மாதிரி இருக்கிற ஏஜ் குரூப்ல வர்றப்ப அந்த கிரிக்கெட் இருக்கும். ஓகேங்களா, ஜூனியர்ஸ் அது 1983 விளையாடுறப்பல ரொம்ப பேஷனேட்டா கிரிக்கெட் மேல ரொம்ப பைத்தியமா இருக்காப்ல. ஓகேங்களா, அதை வந்து அவரோட கோச் வந்து பிடிச்சி யூட்டிலைஸ் பண்ணி அவங்க சீனியர்ஸ் டீமுக்கு தள்ளி விடுறாங்க. ஓகேங்களா, சீனியர்ஸ் டீமுக்கு தள்ளி விடுறப்ப எல்லாரும் சீனியர்ஸ் டீம் அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பொடியை நான் வந்து விளையாட சொல்றீங்களா அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஆனா அவன் வந்து நெட் ப்ராக்டிஸில் சீனியர்ஸை வந்து பயங்கரமாக பவுல் போட்டு விட்றாப்புல. ஆரம்பத்தில் பவுலிங்கில் கொஞ்சம் இதாக இருந்துச்சு, ஏன்னா என்ன இருந்தாலும் எப்படின்னு தெரியாது இல்லை. அவர் வந்து ஸ்பின் பவுலர். ஓகேங்களா, ஸ்பின்னு தான் அவருக்கு நல்லா வரும். ஸோ வந்து அவர் ஸ்பின் பவுலிங் போட்டோடனே அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அவங்கள வந்து ரொம்ப பூரிச்சு போய் பார்க்குறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1987 பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஜூனியர்ஸ் டீமில் சேர்ந்து அந்த சீனியர்ஸ் டீமில் வந்து சேர்ந்துடுறாங்க. சேர்ந்து நல்லபடியாக விளையாடுறாங்க, நல்ல இதெல்லாம் பண்ணுறாங்க. அங்கே எல்லாம் ரேக்கிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அது வந்து ஸ்போர்ட்ஸ்னால் ஒரு ரேக்குன்னு ஒன்று இருக்கும். ஆனால் அது வந்து நாளடைவில் அதெல்லாம் ஒரு ஃபன்னான எலிமெண்ட்டாக மாறிடும். ஓகேங்களா, அப்புறம் 1990s பார்த்தீங்க அப்படின்னா மேட்சஸில் தன்னுடைய 100வது விக்கெட்டை வந்து பதிவு செய்கிறாங்க. டெஸ்ட் மேட்ச், சும்மா நார்மலாக ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து நடக்குது, அது தன்னுடைய 100வது விக்கெட்டை பதிவு செய்கிறாங்க. ஸோ 1991 1992க்கான டெஸ்ட் போட்டியில் வந்து சேர்க்குறாங்க. அதாவது ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஒன்று. ஓகேங்களா, இங்கிலாந்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் லண்டனில் நடக்கிற மாதிரி ஒரு மேட்ச். அதில் வந்து முத்தையா முரளிதரன் வந்து அந்த ஸ்ரீலங்கன் ஸ்குவாடில் வந்து சேர்த்துக்கிறாங்க. ஓகேங்களா, ஆனால் அந்த இதில் ஒரு மேட்ச் கூட அவர் ஆடலை. அதுக்கு வந்து பயங்கரமான ஒரு விஷயம் நடந்துச்சு. சரின்ட்டு 1991லயே இந்த மேட்ச் நடந்து இதாகிடுச்சு. 1992 வந்து கிரிக்கெட்டை வந்து பேஸ் பண்ணோம், அதே சமயத்தில் படிப்புலையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். கிரிக்கெட்டையும் நம்ம இருக்கணும், படிப்புலையும் கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஸோ வந்து அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க, மலேசியாவில் போய் படிக்க சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு 1992 வந்து பார்த்தீங்கன்னா கொழும்புல இருக்கிற தமிழ் யூனியன் கிரிக்கெட் கிளப்போட சேர்ந்து அவர் வந்து கிரிக்கெட்டில் விளையாடுறாரு, அதே சமயத்தில் படிக்கவும் செய்கிறாரு, ஒரு ஜாப்லையும் இருக்காரு. 1992 வந்து பார்த்தீங்கன்னா டெபியூட் மேட்ச் வந்து அவர் விளையாடுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா பவுலிங்லாம் நல்லா போடுறாரு, நல்லபடியாக வந்து ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் எடுக்கிறாப்புல. வந்து நல்லபடியாக பவுலிங் போட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்டார் பவுலர் மாதிரி ஆகிட்டார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அந்த எல்லா மேட்சஸும் பார்த்தீங்கன்னா முத்தையா முரளிதரன் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. 1995 அது வந்து ஒரு பூதாகரமான ஒரு வருஷம் யாருக்குன்னா
நம்மளுடைய முரளிதரன் அவர்களுக்கு, முத்தையா முரளிதரனுக்கு ஒரு பூதாகரமான ஒரு வருஷம். என்னன்னா ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா சக் பண்றது, அதாவது கையை மடக்கி போறது, அதாவது நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல மாங்கா பவுலிங்ட்டு, அந்த பவுலிங் வந்து முத்தையா முரளிதரன் அவர்கள் வந்து போட்டதா சொல்லி வந்து அம்பையர் வந்து கால் ஆஃப் பண்றாப்புல. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய சென்சேஷனல் இஷ்யூவா மாறுது. ஸோ அதை பத்தி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி, அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நேராக வந்து ஐசிசியில் போய் அவங்க ப்ரூவ் பண்றாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து சக்லாம் பண்ணல, என்னோட கை இயல்பாவே வளைஞ்சிருக்கு, வளைஞ்ச கையோட தான் இருக்கோம், ஆனால் நாங்கள் பவுலிங்கில் வந்து எந்த ஒரு சொதப்பலும் நாங்கள் பண்ணல அப்படின்னு சொல்லி அதுக்கான டெஸ்ட் எல்லாம் எடுத்து அது ஐசிசியில் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ வந்து முத்தையா முரளிதரன் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி 1996 வந்து அது வந்து இது பண்ணிட்டாங்க. ஆனாலும் அந்த ஆஸ்திரேலியன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சக்கர் அப்படிங்கிற ஒரு பேர், 1995 ஆஸ்திரேலியன்ஸ் இதில் மேட்ச்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்தையா முரளிதரனுக்கு வந்து சக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறாங்க. சக்கர்ஸ், ஓய் சக்கர் அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்றாங்க. அப்புறம் 1996 பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்ரீலங்கா வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சிருச்சு. பட் 1998 ஒரே ஒரு டெஸ்ட் சீரிஸ் மட்டும் கொடுக்குறாங்க. அந்த டெஸ்ட் சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்பீட்டபிள் ரெக்கார்ட், ஓகேங்களா, 16 விக்கெட்ஸ், அதாவது 20 விக்கெட்ஸ் எடுத்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து 16 விக்கெட், இவரே ஒரு ஆள் வந்து 16 விக்கெட் எடுக்கிறாரு. டெஸ்ட்டுங்கிறது வந்து 5 நாள் நடக்கக்கூடிய மேட்ச், ஓகேங்களா. அந்த மேட்ச்ல வந்து இவர் ஒரு அதிரடியான பவுலிங்கை கொடுத்து 16 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 2002 வந்து ரொம்ப ஸ்டார் பிளேயர், ஓகேங்களா. இப்போ எப்படி இங்கே வந்து டோனி, வீரேந்தர் சேவாக், சச்சின் டெண்டுல்கர், அந்த மாதிரி கௌதம் கம்பீர் அப்படிலாம் இருந்தாங்களே 2002, அதே மாதிரி அங்கே ஸ்ரீலங்காவில் முத்தையா முரளிதரன்ங்கிறது ஸ்டார் பிளேயரு. எந்த அளவுக்குன்னா இங்கிலாண்டில் இருக்கிற கவுண்டிங் கிளப் மேட்ச்ல எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டார் கேட்டகரி ஐட்டப்ல. சரி, அப்படியே 2005 பார்த்தீங்க அப்படின்னா 2005 மலர்மதி அப்படிங்கிறவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 2004 வந்து கேப்டன் பிரபாகர் வந்து மீட் பண்றாங்க, ஓகேங்களா. திரும்பியும் அவருக்கு ஒரு பெரிய சோதனை. காரணம் என்னன்னா திரும்பியும் அவர் வந்து செக் பண்றாங்கன்னு சொல்லி அப்பீல் பண்ணியிருந்தாங்க. ஐசிசியில கிளாரிபிகேஷன் கொடுத்தாச்சு. ஆனா ஏசிசியில இருக்கிறவங்க, அதாவது ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் கிளப் இருக்குல்ல, அவங்க வந்து அது வந்து இல்ல இவங்க செக் தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி திரும்பியும் ஒரு கேஸ் போடுறாங்க முத்தையா முரளிதரன் மேல. அதாவது எப்படி சொல்றதுன்னா அங்கே கேஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து போர்டு மேல கேஸ் போடுறது, போர்டிங்குள்ள கேஸ் போட்டுக்கிறது, ஓகேங்களா. மற்றபடி வந்து கோர்ட்லாம் போய் கேஸ் போட மாட்டாங்க, போர்டுக்குள்ள கேஸ் போட்டுப்பாங்க, ஓகேங்களா. கிரிக்கெட்டுங்கிறது விதிமுறை எல்லாம் கிடையாது, சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, சட்டமா ஏற்றி விளையாடுற விளையாட்டு, ஓகேங்களா. மற்ற விளையாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விதிமுறை அப்படின்னு ஒன்று இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் மாறும். அதை வந்து ரூல்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதான் கிரிக்கெட்டோட ஒரே பெரிய பிரச்சனை. கிரிக்கெட் அரசியல் ஆதாயமாக மாறினதும் அதனால தான், ஓகேங்களா. கிரிக்கெட்டுங்கிறது ஒரு அரசியலாக மாறினதும் அதனால தான், ஓகேங்களா. அடுத்து இப்போ ஒரு 2004 வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அப்போ வந்து முத்தையா முரளிதரன் மேலே பயங்கர, அவர் வந்து அப்போ தான் தன்னுடைய 500வது விக்கெட்டை பதிவு செய்கிறாரு 2004 அந்த காலகட்டத்தில். அப்புறம் 2005 வந்து பார்த்தீங்கன்னா மதி மலரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஈழத்தமிழர் பிரச்சனை அந்த மாதிரி ஒரு விஷயத்துல கேப்டன் பிரபாகரன் அவர்கள்ட்ட போய் பேசுகிறாங்க, இந்த மாதிரி ஈழத்தமிழர்களுக்கு நான் எதுவும் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பேசும்போது ஒரு நிறைய காரசாரமான விவாதங்கள்லாம் இருக்குது. அது நீங்கள் படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டெப்த் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ வந்து அதுலேருந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2009ஆம் ஆண்டுலேருந்து பாகிஸ்தான் டூர் வந்து போகிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இலங்கையில் வந்து வந்தவங்கள அந்த பிளேயர்ஸ், ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ்லாம் வந்து ஒரு பஸ் வந்து பாகிஸ்தானில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து சுட்டுறாங்க, துப்பாக்கி எடுத்து சுட்டு இது பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல பை காட் கிரேஸில் வந்து முத்தையா முரளிதரன் வந்து தப்பிச்சிடுறாப்புல அந்த இடத்துலேருந்து தப்பிச்சதுக்கப்புறம் 2010 பார்த்தீங்கன்னா இந்தியன் சீரீஸில் இந்தியன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெஸ்ட் மேட்ச்சு, ஓகேங்களா. அந்த டெஸ்ட் மேட்ச்ல தான் தன்னுடைய 800வது விக்கெட்டை பதிவு செய்யணும். அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 நாள் நடக்குது. அந்த 5 நாளில் வந்து உள்ள ஒரு சினாரியோ தான் கிளைமேக்ஸாக வைக்கிறாங்க இந்த 800 திரைப்படத்தில். அண்ட் அந்த 5 நாளுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன கான்வர்சேஷன்லேருந்து தான் கதையே ஸ்டார்ட் ஆகுற மாதிரி வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிரக்யான் ஓஜா அப்படிங்கிற ஒரு பவுலரோடைய விக்கெட், அவருடைய விக்கெட்டை தான் வந்து தன்னுடைய 800வது விக்கெட்டாக வந்து முரளிதரன் அவர்கள் வந்து பதிவு செய்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1992 முடிஞ்சு 1993 இந்தியன் டூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கபில் தேவ் அவர்களுடைய பேசுகிறாங்க, அவங்க கூட பேசுகிறாங்க, ஓகேங்களா. அதாவது 1983 வந்து இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சிச்சு. கபில் தேவ் அவர்களுடைய ஓவர் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிறாப்புல, ஓகேங்களா. அவருடைய நாயகன், அவர் ஒரு நாயகனாக பார்க்குறாப்புல, ஓகேங்களா. 1983 நடந்த மேட்ச் அப்போதான் வந்து அவர் டெபியூட், இதில் ஜூனியர் கிரிக்கெட்லேருந்து சீனியர் கிரிக்கெட்டுக்கு மாறின வருஷம், ஓகேங்களா. சீனியர் கிரிக்கெட்டராக போய் மேலே போகிறதுக்கான இது வெறும்
வெறும் அப்போல்லாம் ஒரு 13-14 வயசு தான் இருக்கும். அவர் வந்து ஜூனியர்லேருந்து சீனியருக்கு மாறுற டைமில் கபில் தேவ் அவர்களுடைய மேட்சை பார்க்குறாரு. அது பூரிச்சு போகிறாரு. 1993 அவர்கிட்டே போய் அட்வைஸ் கேட்குறாரு. இந்த மாதிரி சார் என்னோட பவுலிங் ஸ்கில்லை நான் எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்கும்பொழுது அவர் சிரிச்சுக்கிட்டு அது உன்னோட பிளேவில் நீ வந்து விளையாடு, உன்னோட இது இன்னொருத்தங்கிட்ட சஜஷன் கேட்குறத விட நீயே வந்து உன்னோட இதை கண்டுபிடிச்சிக்க. அனில் கும்ப்ளே மாரி உள்ள பவுலர்லாம் வந்து ஒவ்வொரு பவுலிங்க்கும் ஒவ்வொரு மாதிரியான சேஞ்சஸ் கொடுத்துட்டே இருப்பார். அது மாதிரி உன்னோட வெரைட்டியே நீ காட்டணும் அப்படின்னு சொல்லுவார். அது ரொம்ப ஒரு இதாக இருக்கும். அதாவது தன்னுடைய கனவு நாயகனாக இருக்கிறது யாருன்னா கபில் தேவ் அவர்கள். அந்த கபில் தேவ் அவர்கள்ட்ட அட்வைஸ் கேட்குற சீன்லாம் வந்து ரொம்ப கூஸ்பம்ஸாக இருக்கும். படத்தில் பெருசாக லேக் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஒரு ஃபைனாக ஒரு பயோபிக்னா இப்படி தான் நேர்கோட்டில் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் கூஸ்பம்ஸ் மெட்டீரியல் இதில் இல்லை. நமக்கு அது கூஸ்பம்ஸ் மெட்டீரியலாக அமைஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா நம்ம தமிழ் யூனியன்லேருந்து தான் கபில் தேவ் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட்டரை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில், நேஷனல் லெவல்லேருந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி விளையாட வச்ச ஒரு பெருமை நம்ம தமிழ் யூனியனுக்கு தான் போய் சேரும். இதை நான் இந்தியன் அப்படிங்கிற அந்த ஒரு இதுலேருந்து நான் சொல்லலை, ஓகேங்களா. தமிழன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நான் வந்து முத்தையா முரளிதரன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறான 800ங்கிற திரைப்படம், அதாவது 800 அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை பற்றி நான் விமர்சிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.